உங்களுடைய மாத ஊதியம் என்ன, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அரசாங்கம் எனக்கு கொடுக்கறது 1,05,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 1,05,000 நான் கட்சியில் தான் கொடுக்குறேன். கட்சி எனக்கு மாதம் 11,250 சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு பண்ணுறதுக்கு யாருக்கும் நான் குவார்ட்டர் வாங்கி கொடுக்கல, பிரியாணி வாங்கி கொடுக்கல, பரிசு பொருட்கள் கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொந்த பணத்தை ₹1 கூட செலவழிக்காமல் சட்டப்பேரவை உறுப்பினராக கந்தரகோட்டை தொகுதி மக்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க. அதற்கு பெரிய நான் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் நான் தேர்தல் களத்தில் போகிற போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் 1000, 2000, 5000 வந்து பொதுவெளியிலேயே டொனேஷன் கொடுத்து தைரியமாக நீ நில்லு, தைரியமாக போராடு, நீ ஜெயிப்ப என்று மக்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் வெற்றி அடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. அரசாங்கம் கொடுக்க எம்எல்ஏ அப்படிங்கிற பதவிக்கு உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து 1,05,000 அந்த 1,05,000 நீங்கள் கட்சி கொடுத்துட்றீங்க. 11,500 உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வைத்து போதுமானதாக இருக்கா? நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது, உங்கள் மனைவியோ இல்லை மற்றவங்களோ என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? ₹1,00,000 வருது, ₹1,00,000 கொடுத்துட்றீங்க, 11,000 வச்சு குடும்பம் நடத்தணுங்கிறத மனைவி என்ன சொல்கிறாங்க, உற்ற உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு 11,000 போதுமானதாக இருக்கா? எனக்கு 11,250 போதுமானது. என்னுடைய மனைவி 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. 100 நாள் வேலைக்கு போகிறாங்களா? சும்மா ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, அதனுடைய பயன்பாடு இருக்கிறது. ஒரு எளிய குடும்பம். உங்களுக்கு வீட்டை பார்த்தா தெரியும், பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது. ஆகவே நமக்கு வந்து ஒரு எளிய வாழ்க்கை. என்னுடைய துணைவியார் என்ன கேட்டாங்கன்னா, 1,05,000 சம்பளம்னு சொல்லிக்கிறாங்களே, அதை ஒரு நாளாவது நீ வந்து கண்ணில் காட்டு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. கண்ணில் காட்டுறதுக்கான வாய்ப்பு கையில் வாங்கலை, பேங்க்லேயே டிரான்சாக்ஷன் ஆயிடுது. ஆகவே பேங்க் மூலமே கையெழுத்து போட்டு கொடுத்துறதுனால அது கட்சிக்கு போயிடுதுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க ஒரு மகிழ்ச்சி தான். என்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் எல்லாரும் வந்து கேட்டபோது கூட என்னுடைய இடையர் சொன்னது, என்னுடைய கணவர் ஏழைகளுக்காக உதவிடுவதில் நான் துணையாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேனே தவிர அவர் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி வீட்டுக்கு ஏது சேர்ப்பார் என்று நான் விரும்பவில்லை என்பதான் சொல்கிறாங்க. ஆகவே அந்த 1,05,000 கட்சிக்கு கொடுக்குற போது டிரைவர், உதவியாளர், கட்சியே ஒரு கார் வாங்கி கொடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. என்னைய விட என்னுடைய டிரைவருக்கு சம்பளம் அதிகம், என்னைய விட என்னுடைய உதவியாளருக்கு சம்பளம் அதிகம் கட்சி கொடுக்கிறது. அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தான் 11,250 வைத்து என்னுடைய துணைவியார் சிறுக கிடைக்கிற உதவிகளை வைத்து ஒரு எளிய வாழ்க்கை. நான் சட்டப்பேரவையில் பேசுகிற போது கூட என்ன சொன்னேன்னா, அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் மாதம் 35 கிலோ அரிசி வாங்குகிற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட சட்டப்பேரவைக்குள் வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் என்று தான் தெரிவித்தேன். பொதுவாக சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னா வந்து ஃப்ளைட்லேயோ இல்லை இதுலையோ வந்து நம்ம வந்து பார்ப்பாங்க, தண்ணி காரில் வரதை பார்ப்போம். இப்போ அவர் ஊர்லேருந்து எப்படி வந்தார் அப்படின்னா, ஊர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை வந்துட்டு, சென்னையிலேருந்து அரசு பஸ்ஸை பிடிச்சி கவர்மெண்ட் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போய் தங்கிட்டு அங்கேருந்து காரை வச்சு நிகழ்வுக்கு வந்தார். பொதுவாக ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஊருக்கே போகும்போது ஒரு எம்எல்ஏ வரும்போது அவர் ஒரு காரு, பின்னால் அவர் உதவியாளருக்கு ஒரு காருன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல யூஸ் பண்ணது ரெண்டுமே அரசு சேவை தான். மேலே பெரிய விஷயம் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். எல்லாம் போக அறிவால் சத்தியம்.